கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்திக்காக சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. All things work together for good. சகலமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்ற நம்பிக்கையோடு கூட நாம் இருப்போம் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்களையே அனுமதிப்பார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்மை கைவிட்டு விடுவாரா? ஒருபோதும் விடமாட்டார். சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆதி அப்போஸ்தலர்களை அனுப்பின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்றால் யாருக்கு நடக்கிறது என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழுப்புகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We know that all things work together for good to them who love God, to them who are the called according to his purpose. யாரெல்லாம் தேவனுடைய தீர்மானத்தின்படியாக அழைக்கப்பட்டவர்களாக அவரிடத்திலே அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எது நடந்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாகவே நம்முடைய பிதாவாகிய தேவன் அனுமதிக்கிறார். ஏனென்றால் நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோம், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். எனவே எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய ஆதி முற்பிதா ஆதாமை பார்க்கிறோம், நோவாவை பார்க்கிறோம், அந்த வழியாக வந்த ஆபிரகாமை பார்க்கிறோம். அவர் விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லும்போது ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அன்பான நேயரே, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது தேசத்தை விட சொல்லுகிறார், இனத்தை விட சொல்லுகிறார், தகப்பனுடைய வீட்டை விட சொல்லுகிறார். யார்தான் விடுவார்கள்? இருக்கிற அடையாளச்சோடே அது ஒன்றுதான். பிறப்பு உரிமையை யார் விட்டுக் கொடுப்பார்கள்? தேசத்தை விட சொல்லுகிறார், இனத்தை விட சொல்லுகிறார், தகப்பனுடைய வீட்டையை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
அந்த தேசத்திலே அவனுடைய காணியாட்சி ஒன்றுமே இல்லை. கையகல இடம் கூட அவனுக்கு இல்லை. ஆனாலும் அந்த தேசத்தை நோக்கி அவன் பயணித்தான். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனே நானும் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இன்றைக்கு நாமும் ஆபிரகாமுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கின்றோம். அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய மனதிலே நாமும் இருந்தோம். எனவே ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கின்றார். அந்த விசுவாசத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் உடையவர்களாக இருக்க வேண்டும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அன்றைக்கு ஆபிரகாமுக்குள்ளாக ஆசீர்வாதத்தை பெற்றது. கர்த்தர் சொன்னபடியாக கானான் தேசத்திலே போய் சேர்ந்தார்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனம், ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரோனிலே சவதரித்திருந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். கர்த்தர் சொன்னபடியாக கானான் தேசத்துக்கு போனான். கானான் தேசம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்த தேசம். இஸ்ரவேலுக்கு அது வாக்குத்தத்த தேசம். அந்த தேசத்தை போய் அடைந்தார்கள். அங்கே இருந்தார்கள். மிகவும் சுபிட்சமாக வாழ்ந்தார்கள். ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 10வது வசனம், அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேவன் அழைத்து கொண்டு வந்த தேசம், அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல உங்களையும் என்னை வைத்து பாருங்கள். நாம் என்ன நினைத்திருப்போம்? என்ன தேவனே, எங்களை இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தீரே, நாங்கள் அங்கே இருந்திருந்தா கூட நலமாக இருந்திருப்போம். ஏன் இந்த கானான் தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தீர் என்று அவரிடத்திலே முறையிட்டு இருப்போம். ஆனால் அந்த பஞ்சத்தை ஆபிரகாம் பொருட்படுத்தவில்லை. எகிப்துக்கு கடந்து சென்றார். எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இன்று வரை எப்படி என்றால் நைல் நதி அங்கே ஓடுகிறது. உலகத்திலே பெரிய நதி நைல் நதி. பெரிய பெரிய கப்பல்கள் அதில் இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. விழாக்கோலம் பூண்டிருக்கிறது அந்த எகிப்து. அந்த இடத்திற்கு இந்த பஞ்ச காலத்திலே ஆபிரகாம் கடந்து சென்றார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது, ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசையுடைய சீமானாக இருந்தான். பெரிய சீமானாக இருந்தான். வசதி வாய்ப்பு மிகுந்தவனாக இருந்தான். எகிப்திலே போனான். எகிப்திலே அவன் நீடித்திருக்க முடியவில்லை. தன்னுடைய மனைவி அழகானவள், அவளை சகோதரி என்று சொல்லிவிட்டான். பார்வோனோ அவளை தவறான கண்ணோட்டத்திலே பார்க்க ஆரம்பித்தான். ஏன் இதை முதலாவது என்னிடத்திலே நீ சொல்லாமல் போனாய் என்று ஆபிரகாமை பார்த்து கேட்டு அங்கிருந்து அனுப்பி விடுகிறான் பார்வோ. எகிப்திலும் அவர்கள் இருக்க முடியாமல் போனது. இப்பொழுது தென் திசையிலே வருகிறார்கள். எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன், அழைத்த தேவன் அவனை வெள்ளியும் பொன்னுமான ஆசைகளை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து வைத்திருந்தார்.
திரளான வேலைக்காரர்கள் ஆபிரகாமுக்கு இருந்தார்கள். அன்பானவர்களே, சில வேளைகளில் நமக்கு கஷ்டங்கள் வந்தவுடனே ஏன் இந்த பாடுகளை தேவன் எனக்கு அனுமதிக்கிறார் என்று நாம் அங்கலாய்க்கிறோம். ஆனால் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் ஒருபோதும் தேவனை நோக்கி முறையிடவில்லை. எது வந்த போதிலும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவன் கானானுக்கு கடந்து சென்றான். பஞ்ச காலத்துக்கு எகிப்துக்கு போனான். திரும்பவுமாக அவன் வருகின்றான். கானானுக்கு அவன் திரும்பவுமாக வந்தான். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13 15 வசனங்கள் வாசிக்கும் போது, அப்போது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் என்று சொன்னார். அவனுக்கு பிள்ளைகள் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவனுடைய மரண வரைக்குமாக சொல்லி முடித்து விட்டார் தேவன். பரதேசிகளாக இருப்பார்கள் உன்னுடைய சந்ததியார். புறஜாதி தேசத்திலே அத்தேசத்தாரை அவர்கள் சேவிப்பார்கள். 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். அவர்களை சேவித்து அடிமைகளாக உபத்திரவப்படுவார்கள். அந்த விதமாக இஸ்ரவேலர்கள் செங்கல் சூளையிலே வேலை பார்த்தார்கள். எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன். நியாயந்தீர்த்தார். 10 விதமான வாதைகளாலே அவர்களை நியாயந்தீர்த்தார். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு கானானை நோக்கி சென்றார்கள். 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள். ஆபிரகாமை கடைசியாக சொல்லும்போது, நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் என்று சொன்னார். இதெல்லாம் ஆபிரகாமுக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, ஒருவேளை நமக்கு பல வகையில பிரச்சனைகள் வரலாம். அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள் மூலமாக வரலாம். உற்றார் உறவினர்கள் மூலமாக வரலாம். புறஜாதி மக்கள் மூலமாக ஒருவேளை வரலாம். நாம் எல்லாவற்றையும் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சகலத்தையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாகவே அனுமதிக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்றால், ஆபிரகாமை போல பொறுமையோடு கூட இருந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக மாறுவீர்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருகிறோம். யோசேப்புக்கு சொப்பனத்திலே தேவதூதன் சொன்னார். மத்தேயு 1வது அதிகாரம் 20 22 வசனங்கள். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. யோசேப்பு மரியாளை ரகசியமாக தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவள் கற்பவதியானாள் என்பதை அறிந்து இந்த விதமான முடிவை எடுத்தான். தேவ தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தி ஆகியிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லப்பட்டிருந்ததே, அந்த விதமாக இயேசு என்று பெயரிட்டார்கள்.
எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம்! மரியாள் என்னை எல்லோரும் பாக்கியவதி என்பார்கள். ஆம், அநேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் மரியாளுக்கு கிடைத்தது. கன்னி கர்ப்பவதியானாள், இயேசுவை பெற்றெடுத்தாள், உலக இரட்சகரை பெற்றெடுத்தாள். உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தாள். இந்த ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. அதே வேளையில ஏரோது நாளே அவர்களுக்கு உபத்திரவம் வந்தது. மத்தேயு 2வது அதிகாரம் 13-15 வசனங்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்ல வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எவ்வளவு சோதனை பாருங்கள்! ஆண்டவரை பெற்றெடுத்த குடும்பத்திற்கு வந்த சோதனை. ஒருவேளை அந்த இடத்துல நாம இருந்தால் என்ன நினைத்திருப்போம்? என்ன ஆண்டவரே, அற்புதமான ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அவராலே ஒரு பெரிய அற்புதம் செய்யக்கூடாதா? அவர்களுடைய கண்களை மறைக்கக்கூடாதா? ஏதாவது ஒரு காரியத்தை செய்து எங்களை காப்பாற்றக்கூடாதா? ஆனால் தேவதூதன் என்ன சொல்லுகிறார்? ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்ல வரைக்கும் அங்கே இரு என்றான். எகிப்துக்கு ஓடிப்போவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பெத்லகேமிலிருந்து எகிப்துக்கு நாங்கள் பயணித்தோம். 6 மணி நேர டிராவல். மிகவும் அற்புத விதமாக இருந்தது அந்த டிராவல். சிவந்த சமுத்திரத்தின் அடியிலே கூடி அந்த பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. எகிப்திலே போய் சேர்ந்தோம். அவ்வளவு தூரம் அவர்கள் நடந்து போயிருக்கிறார்கள். அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு மரியாளை அந்த கழுதையின் மேலே ஏற்றுக்கொண்டு யோசேப்பு எவ்வளவு இரவு பகலாக கஷ்டப்பட்டு நடந்து போயிருப்பார். எத்தனை மலை ஏறி இறங்கி போயிருப்பார். இஸ்ரவேலர்கள் அதே பகுதியில் 40 வருஷம் வந்தார்கள். 40 வருஷ பயணம் அது. அங்கங்க டென்ட் அடிச்சு அப்படியே வந்தார்கள். 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள், மிருக ஜீவன்களோடு கூட, பிள்ளைகளோடு கூட. அதே இடத்துல இந்த மரியாளும் யோசேப்பும் இரவோடு இரவாக அது சொல்றார். இரவோடு இரவாக நீ எகிப்துக்கு ஓடிப்போ, நான் உனக்கு சொல்லுவரை அங்கே இரு. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அதை தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டதை நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. எல்லாமே முன்கூட்டியே தேவன் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு முன்கூட்டியே சொன்னார். 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று சொன்னார். நடந்ததா? நடந்தது. என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசியின்படியாக இயேசு கிறிஸ்து அங்கே எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கிருந்து மீண்டுமாக நாசரேத்திற்கு அழைத்து வரப்பட்டார். மத்தேயு 2வது அதிகாரம் 19-21 வசனங்கள். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையின் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும், பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். அவன் எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தான். அன்பானவர்களே, எத்தனை கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பல வகையில் உபத்திரவங்கள் வரும். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்க அறிந்திருக்கிறார். அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்ற பண்ணவும் அவராலே கூடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக நாம் பார்க்கும்போது
1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம், பவுலை தேவன் பலப்படுத்தினார். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மை உள்ளவன் என்று எண்ணி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு உங்களிடத்தில் என்னிடத்தில் ஊழியமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். பலப்படுத்தினார் அப்போஸ்தலனாகிய பவுலை, ஊழியத்திற்காக பலப்படுத்தினார். அந்த ஊழியத்தை ஏற்றுக்கொண்டு உடனே தாமதமின்றி அனனியா மூலமாக ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்தை துவங்கினார் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய வாழ்க்கையில பெரிய அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்தது. ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம் 8-12 வசனங்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் அவனை உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். சப்பானி பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும், பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்கூரி என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு பிரைட்டாக ஜனங்கள் மத்தியிலே காணப்பட்டார்கள். மோசேயினுடைய முகம் மலையிலிருந்து இறங்கி வரும்போது எப்படி அவர்கள் பார்க்கக்கூடாது இருந்ததோ அந்த அளவுக்கு பிரைட்டாக காணப்பட்டார்கள். எனவே யூபித்தர் என்றும் மெர்க்கூரி என்று பேர் வைக்க ஆரம்பித்தாங்க. பவுலை தேவன் எடுத்து பயன்படுத்தினார். ஒரு சப்பானியை சுகமாக்குகிறார். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். நீ எழுந்த காலூன்றி நிமிர்ந்து நெல் என்று சொன்னார். இவ்வளவுதான் சொன்னார் அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் குதித்தெழுந்து நடந்தான். எத்தனை அற்புதம் அவருடைய ஊழியத்திலே! அதே நேரத்தில் அதே மனுஷனுக்கு எத்தனை பாடுகள்! 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 22-24 வசனங்கள் சொல்றாரு. அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். எத்தனை பாடுகள்! கிறிஸ்துவின் நிமித்தமாக இத்தனை பாடுகளையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சகித்தார். புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்து கொண்டு எழுதியிருக்கிறார். அவர் சொல்ல உடன் ஊழியக்காரர்கள் எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, உன்னதமான ஊழியத்தை செய்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அத்தனை பாடுகள் இருந்தது. கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக அடிபட்டார், காவலிலே இருந்தார், மரண அவதியில் அகப்பட்டேன் என்று சொல்கிறார். சாப்பிடாமல் இருந்திருக்கிறார் அநேக முறை. இன்னும் அதிகமாக சொல்லுகிறார். எல்லா சபைகளையும் குறித்த கவலை அவரை நாள்தோறும் நெருக்கினது. இதெல்லாம் வருந்த போதிலும் அவருடைய நம்பிக்கை விட்டுவிடாமல் இருந்தார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு நீங்கள் நானும் நமக்கு வரக்கூடிய இந்த விதமான போராட்டங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாகவே அனுமதிக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம் என்றால் நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வளர்ச்சியின் பாதையில் இருப்போம். ஒருபோதும் சோர்ந்து போகவே மாட்டோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இயேசுவை கொலை செய்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 23-24 வசனத்திலே பேதுரு தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லுகிறார்.
அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளிலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். இவங்க நினைச்சிட்டாங்க இதோடு அவருடைய கதை முடிந்தது, இயேசுவை சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்து போட்டு விட்டார், ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று நினைத்தார்கள். தேவனோ அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை 3ஆம் நாள் எழுப்பினார். அவரை மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. அதே காரியத்தை தான் நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் மரித்தாலும் உயிரோடு கூட எழுப்பப்படுவோம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே வரக்கூடிய உபத்திரவத்தை நினைத்து கலங்காதிருங்கள். உங்களை அழைத்த தேவன் கைவிடாத தேவன். எந்த சூழ்நிலையிலும் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசுவை 3ஆம் நாள் எழுப்பினார். எல்லாருடைய பாவமும் அவர் மீது சுமத்தப்பட்டது. இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதற்காக சிலுவையிலே அவரை ஒப்பு கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 9வது வசனம், மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல அவர்கள் குறிக்கப்பட்டார்கள். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். எத்தனை பாடுகள்! சில அப்போஸ்தலர்களை தலைகீழாக வைத்து சிலுவையிலே ஆணையடித்து கொலை செய்தார்கள். பைபிளில் நமக்கு சொல்லப்படவில்லை, வரலாறு சொல்லுகிறது. ஆக கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக அத்தனை பாடுகளையும் அவர்கள் அனுபவித்தார்கள். மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கசாப்பு கடைக்கு ஆடுகளை வாங்கி கொண்டு போறாங்க. அந்த ஆடுகளை எங்கே கொண்டு போகிறார்கள்? மேய்ச்சலுக்கு அல்ல, வெட்டுவதற்கு கொண்டு போகிறார்கள். அதை போல அப்போஸ்தலர்கள் மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்படினார். அவர்தான் கடைசியானவர்கள் அப்போஸ்தலர்கள். 12 பேர் அதை ஒத்த யூதாஸாக போனான். அவனுக்கு பதிலாக மத்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 12 அப்போஸ்தலருக்கு பின்பதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு அப்போஸ்தலன் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆக மொத்தம் 13 அப்போஸ்தலர்கள். இவர்களை தவிர வேறு அப்போஸ்தலர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இன்றைக்கு யாருக்கு அப்போஸ்தலருடைய பட்டம் இல்லை என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த வசனத்தின்படியாக பவுலுடைய ஒரு சிறப்பான ஒரு ஆலோசனையை நாம் பார்த்து செய்தியை நிறைவு செய்வோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார், அவரும் நம்மை மறுதலிப்பார். If we suffer, we shall also reign with him. If we deny him, he also will deny us. நாம் மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அவரோடு கூட சேர்ந்து பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டும். இயேசுவோடு கூட அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அந்த பலனை உங்களுக்கு தரத்தக்கதாக நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, எங்களுக்கு வரக்கூடிய பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பொறுமையோடு சகிக்க எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். சகலமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாகவே நீர் அனுமதிக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சத்தியத்தின் பாதையிலே தொடர்ந்து வழிநடத்திய வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.